லைஃப்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு முயற்சி எடுக்க போறீங்க. உங்க லைஃப்ல இதுவரைக்கும் உங்களோட ஃபேமிலிலயே யாருமே அந்த ஒரு முயற்சி எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நெறைய பேர் வந்து சஜஷன் கேட்பீங்க. நான் செய்றது சரியா? தப்பா? அப்படின்னு சொல்லி முதல்ல சஜஷன் கேட்பீங்க. முதல்ல நண்பர்கள்ட்ட தான் கேட்பீங்க. நண்பர்கள் உங்கள என்ன பண்ணுவாங்க? நெறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. "ஏய் நீ செஞ்சு பாரு மச்சி. என்ன இப்போ புதுசா ட்ரை பண்ணு." ஏன்னா அட்வைஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காசு இல்லாம குடுக்குறது. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் குடுக்கலாம். ஸோ அதே மாரி நண்பர்களும் வந்து அட்வைஸ் குடுப்பாங்க. நண்பர்கள் குடுக்குற உத்வேகத்துல நம்மளும் இறங்கிறோம். இறங்குன பிறகு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். இப்ப நான் வந்து என்னோட வாழ்க்கையில இந்த திட்டத்துல நான் யூடியூபர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு, முதல்ல வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். இன்ன வரைக்குமே நம்ம தவழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஆனா, முதல்ல கிடைக்கிற ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. முதல்ல வந்து வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் போட்டுருக்கும்போது பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபேஸ காட்டும்போது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இப்படி தாண்டி தாண்டி வந்துகிட்டே இருக்கு. இதே மாரி தான் ஒவ்வொருத்தனும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும்போது, அவன் லைஃப்ல வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா, ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன ஆயிரும்னா, யாருமே நம்ம மேல வந்து ஒரு நம்பிக்கை வைக்காத ஒரு சூழ்நிலை வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சவங்ககிட்ட வரும். அந்த சூழ்நிலையை தாண்டுறது எப்படி அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க. எங்க அப்பா வந்து இருந்த வரைக்கும் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாரு. "நம்ம பரம்பரையில எவனுமே இப்ப இல்ல இப்படி இல்லையேடா. இந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல அடம் பிடிக்கவே இல்லையேடா. நீ மட்டும் ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற?" அப்படின்னு சொல்லி வந்து எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. ஏன்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மள ரொம்ப உத்வேகப்படுத்தும். இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் தான் குடுக்கும். இப்போ வந்து நம்ம பேசுறத 4 பேர் கேட்கறாங்க. நம்மளுடைய கன்டென்ட் 4 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மென்ட் இருக்குல்ல. அது எக்ஸைட்மென்ட்ங்கிற விஷயத்த விட ஒரு மன திருப்தி இருக்குல்ல. இத நான் புடிச்சு செய்றேன். ஆ ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் நானும் கார்ப்பரேட் கம்பெனிலாம் வேலை செஞ்சிருக்கேன். பெரிய, பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை செய்யும்போது, அதில ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. அது மணி ரீதியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சே தவிர, மன ரீதியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வரல. அப்ப திடீர்னு ஒரு வேலை நமக்கு குடுக்குது. இந்த விஷயம் வந்து நமக்கு குடுக்குது அப்படின்னு சொல்லி தோணும்போது, அதில நம்ம அப்படியே புடிச்சுக்கிட்டு நகர்ந்து போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் YouTubeக்குள்ள வந்தது. இது நம்ம சொன்னோம்னு வையுங்களேன், பல பேர் வந்து அத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சில பேர் புரிஞ்சுக்காமயும் போயிடுறாங்க. ஒரு விஷயம். 23 வயசுங்க. உங்களோட லைஃப்ல. நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளிய வந்ததா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், பையங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும். 23 வயசுல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உங்களோட சுத்தி தான் ஏதோ உங்களுடைய அந்த டேலண்ட்ங்கிற விஷயமும், உங்க மனசு எத தேடுது அப்படிங்கிற விஷயம் உங்கள சுத்தி இருக்கும். நீங்க அத கண்டுபிடிச்சிடணும். நீங்க அத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட தேவையில்ல. உங்கள வந்து நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஒண்ணும் இல்லைங்க. ஃபோன வந்து ஒதுக்கி வச்சுட்டு, உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறத நிறுத்திட்டு, ஒரு 3 நாள் உங்கள பத்தி மட்டுமே ஒரு சாதாரண ஒரு ஒரு மால் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பெரிய மால்ல போய் உட்காந்துக்குங்க. கூட்டமா இருக்க இடத்துல தனியா உட்காந்துக்குங்க. தனியா உட்காந்துட்டு உங்கள பத்தி நீங்க யோசிங்க. சுத்தி அத்தன அட்மாஸ்பியர் இருக்க இடத்துல வந்து உங்கள பத்தி தனியா உங்களால யோசிக்க முடிஞ்சதுனாலே, நீங்க வந்து பயங்கரமான ஒரு தாட் ப்ராசஸ் நோக்கி நகரலாம். ஒரு 3 நாள் உங்கள பத்தி யோசிங்க. மேக்ஸிமம் போனா ஒரு 1 வீக்ன்னு வச்சுக்கங்களேன். 1 வீக் உங்களுக்காக நேரத்த ஒதுக்கி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எது வரும், எது வராது, எது பண்ணா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ப ஒரு தொழிலோ, இல்ல ஒரு வேலையோ செய்றோம்னு வச்சுக்கங்களேன். அந்த வேலையில வந்து உங்களுக்கு தோல்வி வருதுன்னு வச்சுக்கங்களேன். தோல்வி பார்த்த பிறகும் நீங்க துவண்டு போகலைன்னா, அதான் உங்களுக்கான வேல. எத்தன வாட்டி தோத்தாலும் எனக்கு இது விட பிடிக்கல. இது என்னால இறுக்கி பிடிக்க முடியும். என் மனசு அது காயப்பட்டாலும் அந்த காயத்த உடனே சரி பண்ணிக்குது. அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல ஏதோ ஒரு வேலை கிடைக்கல. அதுதான் உங்களுக்கான வேலை. அந்த வேலைய வந்து எக்காரணத்த கொண்டு உட்றக்கூடாது. அது எதுலயுமே கிடைக்காது. நீங்க அத விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்க திருப்பி வராது. திறமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேவதை மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து தோள் மேல உட்காரும். ஏதோ படத்துல தான் அந்த டயலாக் வரும். தோள் மேல உட்காரும். நீ அது தோள்ல உட்காரும்போது நீ தட்டி விட்டுட்டீன்னா, தேவதை பறந்து போயிருவா. அதுக்கப்புறம் நீ எத்தன வாட்டி ஜம்ப் பண்ணாலும் பிடிக்க முடியாது. அந்த மாரி தான். அதாவது காதல் அப்படிங்கிறதும், திறமை அப்படிங்கிறதும் ஒண்ணு தான். நீங்க காதல் அப்படிங்கிறது வந்து வெறும் பெண் மேல வர்றதோ, இல்ல ஒரு ஆண் மேல வர்றது மட்டுமே காதல் அப்படிங்கிறது இல்லைங்க. உங்களுடைய மனசு உங்களுக்கு மனசு வந்து மனசுக்கு திறமை மேல வருது பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான காதல். அது நிலையான காதல். ஏன்னா, அது உங்களுக்கும், உங்களுடைய மனசாட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப். அத மட்டும் தயவு செஞ்சு இழந்துறாதீங்க. தயவு செஞ்சு உங்க லைஃப்ல அந்த மாரி ஒரு பக்கம் உங்க லைஃப்ல வந்து கண்ணு முன்னாடி திறக்குதுன்னா, தயவு செஞ்சு அத விட்டுறாதீங்க. சத்தியமா விட்டுறாதீங்க. எப்பொழுதுமே உங்கள மோட்டிவேட் பண்ற விஷயங்கள வச்சுக்கங்க. டாக்ஸிக் பீப்பிள வச்சுக்காதீங்க. டாக்ஸிக்கிங் அப்படிங்கிற விஷயத்த விட நெகட்டிவான வைப குடுக்குற எந்த ஒரு விஷயத்தையும் உங்க லைஃப்ல வச்சுக்காதீங்க. நீங்க நெகட்டிவான மனிதர்கள கூட வச்சிருக்கிறத விட, நீங்க தனிமையில இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவான இம்பாக்ட் குடுக்கும். கூட உட்கார்ந்துட்டு நம்மள பத்தி நெகட்டிவா பேசுறதுக்கு, அவங்க கூடவே இல்லாம நம்ம வந்து பாசிட்டிவா பேசிட்டு போயிடலாமே! அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வரும். இதெல்லாம் நான் வாழ்க்கையில பட்டுட்டு அடிபட்டுட்டு சொல்றேன். நான் உணர்ந்த விஷயத்த சொல்றேன். இதெல்லாம் மனசுல இருந்து சொல்றேன். இத ரெக்கார்ட் பண்ணிட்டு இதுதான் பேசணும்னு சொல்லி பிளான் பண்ணி பேசி சொல்லல. வாயில வர்றது, மனசுல வர்றத சொல்றேன். ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. 25, 26 வயசுக்குள்ள உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சிடுங்க. 26 வயசுக்குள்ள வரைக்கும் எத்தன மிஸ்டேக் வேணா ஒரு பையன் பண்ணலாம். எத்தன கம்பெனில வேணாலும் வேலை செய்யலாம். எத்தன தொழில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஓகே. ஆனா 26 வயசுக்குள்ள கண்டுபிடிச்சிரணும். எனக்கு இது புடிச்சிருக்கு. இது நான் கன்டின்யூவா பண்ண போறேன்னு. ஆனா அந்த கன்டின்யூவா பண்றேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பேக் அடிக்காதீங்க.
எந்த ஒரு வேலையை சேர்ந்தாலுமே, எந்த ஒரு கம்பெனி சேர்ந்தாலும் 6 மாசம் வேலை பார்க்காம வெளிய வராதீங்க. எந்த ஒரு தொழில கையில எடுத்தாலும் 1 வருஷம் பண்ணாம அந்த தொழில விடாதீங்க. 1 வருஷம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த 12 மாதங்கள்ல உங்களுக்கு மிக அற்புதமான பல விஷயங்கள் அது குடுக்கும். ஒரு என்ன சொல்லணும்னா, அதில தோத்தே போயிட்டீங்கன்னா கூட, ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 6 மாசம் ரன் பண்றீங்க, இல்ல 1 வருஷம் ரன் பண்றீங்க. அதில வர நஷ்டங்களையும், மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா, அடுத்து ஒரு தொழில் பண்ணும்போது அதில எது எது மிஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனா, அ எடுத்தோம் கவுத்தோனே 1 மாசத்திலேயே வளர்ச்சி வந்துரணும், 2 மாசத்திலேயே வளர்ச்சி வந்துரணும்னா வராது. 1 வருஷம் கூட ஒரு தொழில பண்ணாம அதுல மிகப்பெரிய வளர்ச்சி உங்களால பார்க்க முடியாது. அதுக்கு தயார்படுத்திக்கங்க. மனச தயார்படுத்திக்கங்க. முதல்ல மிக முக்கியமான விஷயம், நீங்க ஒரு தொழில் பண்றதுக்கோ, இல்ல ஒரு வேலை செய்யறதுக்கோ காச தயார் பண்றத விட, உங்க மனச தயார்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். புரியும்னு நெனைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்!